ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கலைஞர் மகளிர் உதவித்தொகை குறித்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அதை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அதாவது கலைஞர் மகளிர் உதவித்தொகை குறித்து 4 முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அதாவது தமிழ்நாடு அரசால் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் செயல்பட்டு வருகிறது. அனைத்து மாதங்களும் 15ஆம் தேதி ஆனதும் மகளிர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இந்த மாதம் 25வது தவணை தொகையினை அவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. முதல் அறிவிப்பு இதுதாங்க. உங்கள் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. செகண்ட் அறிவிப்பு என்னவென்றால், கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டமானது 15/9/2023ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இதுவரைக்கும் 24 தவணை செலுத்தியுள்ளார்கள். 25வது தவணை இன்று செலுத்தியுள்ளார்கள். 2 ஆண்டுகள் முடிவு அடைந்து உள்ளது. 3வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார்கள். இதில் ஏதேனும் மாற்றம் வந்தால் பின்னர் அறிவிப்பினை வெளியிடுவார்கள். 3வது அறிவிப்பு என்னவென்றால், மகளிர் உதவித்தொகையினை விடுபட்ட மக்களிடமிருந்து விண்ணப்பத்தினை பெற்று வருகின்றனர். இதனை பரிசீலனை செய்யும் விதமாக பகுதியில் உள்ள கிராம நிர்வாகி அலுவலர் வீடு வீடாக சென்று அவர்களின் சொந்த வீடு மற்றும் அனைத்து விவரங்களையும் பரிசீலனை செய்து தினமும் மாலை 6 மணிக்குள் அப்பகுதியில் உள்ள மக்களின் விண்ணப்பத்தினை பரிசீலனை செய்து தினமும் அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு சமர்ப்பித்த விண்ணப்பத்தில் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மீண்டும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அரசாணை அறிவிக்கப்பட்டுள்ளது. 3வது அறிவிப்பு என்னவென்றால், மகளிர் உதவித்தொகையினை பெற்று வரும் மக்களை அந்தந்த மாவட்ட கள ஆய்வு பணியாளர்கள் நேரில் சென்று கள ஆய்வு செய்து அறிக்கையினை தயார் செய்து அதனை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். மகளிர் உதவித்தொகை விடுபட்ட நபர்களின் விண்ணப்பத்தையும் கள ஆய்வு செய்து அதனை பரிசீலனை செய்து மிக விரைவில் அவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வரும் என அரசு அறிவித்துள்ளது. தங்கள் விண்ணப்ப நிலையினை காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தகுதி வாய்ந்த மகளிர் அனைவருக்கும் நமது தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகையினை சரியாக தருவோம் என கூறியுள்ளனர்.